ஹோமியோபதி நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா அர்லாலன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, வரிசையாக நம்ம செப்டம்பர் மாத ராசி பலன்கள் தான் பார்த்துட்ருக்கோம். அந்த வரிசையில் இப்போ உங்களோடது, அதாவது மிதுன ராசி அன்பர்கள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துடலாம் வாங்க. மிதுனம் ஜென்மத்திலே குரு பகவான். பொதுவாக இந்த மிதுன ராசி அன்பர்கள் நிறைய பேர் பார்த்திங்கன்னா பயப்படுறாங்க. இது இந்த குரு பயிற்சி ஜென்மத்தில் உட்கார்ந்ததுலேருந்து, குரு பயிற்சி ஆகி குரு பகவான் ஜென்மத்தில் உட்கார்ந்ததுலேருந்தே நிறைய பேருக்கு ஒரு பயம். ஜென்ம குரு வனத்திலேன்னு சொல்கிறாங்களேம்மா, அது எப்படி, எங்களுக்கு பெரிய பிரச்சனை வந்துருமா அப்படின்னு. நம்மளாம் ஒன்றும் காட்டுக்கெலாம் போயிட மாட்டோம், கவலைப்படாதீங்க. பொதுவாக ஜென்ம குரு வனத்திலே அப்படின் போது அதை ஒரு பெரிய நம்ம நெகட்டிவாக ஏற்றுக்கவே கூடாது. காரணம் என்ன அப்படின்னா, பொதுவாக ஜென்மத்தில் குரு பகவான் இருக்கும்போது 2 விஷயம் நடக்குங்க. ஒன்று, இடம் மாற்றம், தொழில் மாற்றம் அப்படின்றது ஏற்படும். நான் ரொம்ப நாளாக இந்த இடத்துல தான் இருக்கேன். பிறந்து வளர்ந்ததுலேருந்து எங்கள் பாட்டன் முப்பாட்டெல்லாம் கூட இதே ஊரில் தான் இருக்காங்க. அப்படின்னாலும் நமக்கு இடமாற்றம் அப்படின்றது வரும். அதை அக்செப்ட் பண்ணிக்கலாம். மாற்றம் ஒன்றே மாறாதது அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க தான் மிதுன ராசி அன்பர்கள், இல்லையா? அப்போ நீங்கள் இதை அக்செப்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நிறைய பேருக்கு தொழில் மாற்றம் அப்படின்றது ஏற்படும். நம்மளோட சம்மந்தமே இல்லாத தொழில் கூட நம்ம செய்வோம். இந்த அடுத்த குரு பயிற்சி வரைக்கும் நிறைய மிதுனம் அவங்க இது வரைக்கும் பழக்கப்படாத தொழில், சம்மந்தமே இல்லாத தொழில். உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, ஒரு பிள்ளை ஐடி படிச்சிருக்கோம், ஒரு கம்ப்யூட்டர் ஒரு சாஃப்ட்வேர் இதில் வேலை செஞ்சுருக்கோம். திடீர்னு வேலையை விட்டு தூக்கியிருப்பாங்க. அந்த பிள்ளை என்ன பண்ணும், நேராக ஒரு சேனலில் விஜேவோ வேலை செய்யும். இந்த மாதிரி வரத்துக்கு கூட நிறைய பேருக்கு வாய்ப்பு இருக்குது. அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அக்செப்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அனலைஸ் பண்ணிக்கோங்க. இந்த வேலை நம்மளுக்கு ஒத்து வருமா, இந்த வேலை நம்மளால் செய்ய முடியுமா, இந்த வேலைக்கு நம்ம என்ன திறமையை வளர்த்துக்கணும். திறமை இல்லாத எங்கே போனாலும் நம்ம மற்றவங்களால் அசிங்கப்படுத்தப்படுவோம். உங்களுக்குள்ள திறமை இருக்குது அப்படின்னா யாராலையும் உங்களை அசிங்கப்படுத்த முடியாது. பொதுவாக மிதுனம் ஆயக்கலைகள் 64 மிதுனத்துக்கு வந்துடும். காரணம் என்ன அப்படின்னா, புதனோட ஆதிக்கம் பெற்ற பர்சனாலிட்டிஸ். இந்த மிதுனம் கன்னி எல்லாம் என்ன நீங்கள் கற்றுக்கணும்னு விருப்பப்பட்டாலும் சட்டுன்னு கற்றுக்க முடியும். ஸோ உங்களுக்கு வேலை மாற்றம் வரும், இடம் மாற்றம் வரும். எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணிவிட்டு அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அதுக்காக பெருசாக கவலை பண்ணணுன்ற அவசியமே இல்லை. ஃபஸ்ட்டு விஷயம். 2வது விஷயம் என்ன, எதில் கவனமாக இருக்கணும், இது ஒரு ப்ளஸ்ஸு. மைனஸ் என்ன அப்படின்னா, நிறைய மிதுன ராசி அன்பர்களுக்கு கூடா நட்பு அப்படின்றது வரும். கூடா நட்பு கேடு விளைவிக்கும். அதில் கொஞ்சம் காஷியஸாக இருங்க. நாங்கள் புதுசாக யார் கூடயும் பழகிறதே இல்லைம்மா, 15 வருஷமாக எங்களோட ஃப்ரெண்டு தான். 15 வருஷமாக ஃப்ரெண்டாக இருந்தவ திடீர்னு எனிமையாக மாறலாம். 15 வருஷமாக பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு உறவு முறையில் இருக்கவங்க திடீர்னு அப்படியே ஆப்போசிட்டாக மாறலாம். இல்லைங்க, இப்போ தான் புதுசாக இன்ஸ்டாவில் அந்த பிள்ளை கூட சேட் பண்ண ஆரம்பித்தேன், அந்த பையன் கூட பார்த்திங்கன்னா எஃபியில் பேச ஆரம்பித்தேன். இதெல்லாம் பாருங்கள், டெக்னாலஜிஸ் எந்த அளவுக்கு அட்வான்ஸ்டாக இருக்கோ அந்த அளவுக்கு ஒரு விதத்தில் நல்லது. பட் இந்த விதத்தில் நம்ம ட்ராப் ஆகும். அதில் ரொம்ப காஷியஸாக இருங்க. நேரமும் காலமும் சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் நல்லா இருக்குது அப்படின்னா புலி வாய்க்குள்ளே கூட தலையை விட்டுட்டு வெளியே வந்துடலாம். இதெல்லாம் நல்லா இல்லை அப்படின்னா நம்ம எலிக்கிட்ட கூட போய் மாட்டிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும். ஸோ பி காஷியஸ். இந்த 2 விஷயந்தான் கவனம். மற்றது வேறு எதுவும் கவலைப்பட வேண்டாம். நீங்கள் பாட்டுன்னு உங்கள் வேலையை செய்யுங்க, நல்லதே நடக்கும். அதுக்கடுத்து 2ஆம் பாவம். செப்டம்பர் மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் 2ஆம் பாவத்தில் சுக்கிரன். 2ஆம் பாவம் அப்படின்றது என்ன சொல்லுவாங்கன்னா, தன குடும்ப வாக்குஸ்தானம். நிறைய மிதுன ராசி அன்பர்கள் ஏற்கனவே பேசுறதுக்குனே பிறந்த ஒரு ராசி, கம்யூனிகேஷனுக்குனே ஒரு ராசினா மிதுனம். இப்போ 2ஆம் பாவத்தில் சுக்கிரன் உட்கார்ந்துட்டு இருக்கிறதுனால பேச்சில் ஒரு இனிமை அப்படின்றது இருக்கும். வீட்டில் வசதி, வாய்ப்பு, அந்தஸ்து, மரியாதை எல்லாமே அதிகரிக்கும். குடும்பத்தில் ஏதோ ஒரு விதத்தில் ஹாப்பினஸ் அப்படின்றது இருக்கும். இதெல்லாம் பெரிய ப்ளஸ். செப்டம்பர் 14 2ஆம் பாவத்துலேருந்து 3ஆம் பாவத்தில் போய் சுக்கிரன் உட்கார்றார். இளைய சகோதர தைரியஸ்தானத்தில் சுக்கிரன். என்னோட தைரியமும் தன்னம்பிக்கையும் வேற லெவல் இருக்குங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். அதே மாதிரி தம்பி தங்கச்சினால ஒரு சந்தோஷம் அப்படின்றது வரும். அது என்ன மாதிரி வரலாம், நிறைய மிதுன ராசி அன்பர்களுக்கு தம்பிக்கு பாருங்கள், ரொம்ப நாளாக வரம் தேடிட்டு இருக்கேன், நல்ல பொண்ணு கிடைக்க மாட்டேங்குது. இப்போ நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணதோடு ரொம்ப அழகான பொண்ணு கிடச்சிருக்கு. 3ஆம் பாவத்தில் சுக்கிரன் போது பொண்ணு அழகாக இருக்கும், அழகான பொண்ணு கிடச்சிருக்கு அப்படின்ற மாதிரி வரும். என்னோட ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஃபேமிலியில் பார்த்திங்கன்னா ஒரு நல்லது செய்யணும் ரொம்ப நாளாக பிளான் பண்ணிட்டு இருந்தேன். தம்பி தங்கச்சி பெருசாக என் கூட பேசுகிறதே இல்லை. இப்போ அவங்களாம் என் கூட வழியே பேசி எங்கள் குடும்பத்தில் பார்த்திங்கன்னா நாங்கள் வீடு கட்டியிருக்கோம், கிரகப்பிரவேசம் பண்ண போகிறோம், வாக்கா வாண்ணா அப்படின்னு கூப்பிட்ற மாதிரி ஒரு ஹாப்பினஸ். அதாவது ஏதோ ஒரு விதத்தில் தம்பி தங்கச்சினால ஒரு மனமகிழ்ச்சி, சந்தோஷம் அப்படின்றது வரும். இது ஒரு பெரிய ப்ளஸ் இல்லைங்களா? 3ஆம் பாவத்தில் ஆல்ரெடி பாருங்கள், சூரியன் ப்ளஸ் புதன் ப்ளஸ் கேது இணைவு அப்படின்றது இருக்குது. அப்போ நான் பாருங்கள், எனக்கு நல்ல அறிவு உண்டு. மிதுனம் இல்லையா, கிளவர்னஸ், இன்டெலிஜென்ஸ், ஷார்ப்னஸ் அதெல்லாம் எங்களுக்கு ஏகப்பட்டது கொட்டி கிடக்குது. டிப்பர் லாரி வச்சு அல்லலாம், அந்த அளவுக்கு புத்திசாலித்தனம் இருக்குது. ஆனால் அந்த புத்திசாலித்தனத்தை ப்ராப்பராக எங்களுக்கு பயன்படுத்த தெரியல. என் தம்பி தங்கச்சியினோட ஒரு புத்திசாலித்தனத்தினாலையும் அவங்களோட ஒரு ஐடியானாலையும் அவங்களோட க்ரியேட்டிவிட்டினாலையும் நான் என்னோட தொழிலை வெளிநாட்டில் பார்த்திங்கன்னா ஒரு பிளான் பண்ணுறேன், வெளிநாட்டில் வர்த்தகம் செய்யறதுக்கு பிளான் பண்ணுறேன், வெளிநாட்டில் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணுறேன். இப்படி ஒரு சுச்சுவேஷனும் நிறைய பேருக்கு அமையும்.
என் தம்பி தங்கச்சி எனக்கு சொந்த பசங்க மாதிரி. அவங்களுக்கு வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சு படிக்க வைக்கணும்னு பிளான் பண்ணுறேன். அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியும் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி பல ஆங்கிளில் நம்ம அந்த வந்து 3ஆம் பாவத்தில் இருக்க சூரியன், புதன் + கேது இணைவை வச்சுக்கலாம். 4ஆம் பாவம் சுக தாயார் ஸ்தானத்தில் செவ்வாய் செப்டம்பர் மாதம் 13ஆம் தேதி வரைக்கும் இருப்பார். இந்த சுக தாயார் ஸ்தானத்தில் செவ்வாய் அப்படின்போது வசதி வாய்ப்புக்கு எனக்கு பிரச்சனை கிடையாது. மணி ஃப்ளோ பெருசாக அவருக்கு எடுக்க மாட்டார். ஆனால் ஒன்று பண்ணுவார், அம்மாவுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் அப்படின்றத கொடுத்துருவார். புரியுதுங்களா? அம்மாவுக்கு மருத்துவ செலவு, அம்மாவுக்கு உடல் சார்ந்த உபாதைகள் அப்படின்றது கொடுப்பாரு. எனக்கும் எங்கள் அம்மாவுக்கும் பெருசாக வந்து பார்த்திங்கன்னா சாதாரணமாக பேச போயிட்டு ஒரு சின்ன மனஸ்தாபம் பெரிய லெவலில் விரிசல் வந்துடுச்சு அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனையும் கொடுப்பார். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? ரொம்ப சிம்பிள். செப்டம்பர் மாதம் 13ஆம் தேதி வரைக்கும் அம்மாவுக்கு சின்ன சின்ன ஹெல்த் இஷ்யூஸ் வருது அப்படின்னா உடனே ஒரு நல்ல டாக்டரை போய் பார்த்து வைத்தியம் அப்படின்றது பண்ணணும். இல்லைன்னா ஒரு பெரிய இம்பேக்டும் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி அம்மா கூட பேசும்போது நம்மளுக்கு பஞ்சாயத்து வருது அப்படின்னா அந்த பேசுகிறத கம்முன்னு அவாய்ட் பண்ணிடுறது நல்லது. இந்த விஷயத்தில் கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க. சரிங்களா? செப்டம்பர் மாதம் 13ஆம் தேதி 4ஆம் பாவத்துலேருந்து செவ்வாய் 5ஆம் பாவத்துக்கு போகிறார். பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானத்துக்கு செவ்வாய் போகும்போது பிள்ளைங்களுக்கும் நம்மளுக்கும் சுத்தமாக ஒத்து வராது. எனக்கு தமிழில் பிடிக்காத வார்த்தை எங்கள் அப்பா தான், எனக்கு தமிழில் பிடிக்காத வார்த்தை எங்கள் அம்மா தான் அப்படின்ற மாதிரி பிள்ளைங்க சொல்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும். ஆனால் பெரிய லெவலில் நம்ம அதை பற்றி யோசிக்கணுன்ற அவசியம் இல்லை. காரணம் என்ன அப்படின்னா குருனோட நேரடி பார்வை அப்படின்றது இருக்குது, குரு மங்கள யோகம் அப்படின்றது இருக்குது. அப்போ செவ்வாயினால் வரக்கூடிய நிறைய கெடுபலன்கள் 100% வரணும் அப்படின்னா 10% தான் வரும். அந்த 10% பஞ்சாயத்து ஆல்ரெடி நம்ம எல்லாருமே பழக்கப்பட்டது தான் இல்லைங்களா? ஸோ இதுவும் ஒரு ப்ளஸ் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி பாருங்கள் 4ஆம் பாவத்தில் இப்போ என்ன ஆகும்? புதன் வந்து பார்த்திங்கன்னா செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி 4ஆம் பாவத்தில், அதாவது கன்னி வீட்டில் வந்து உச்சம் பெற்று அமருவார். அவரை பின்தொடர்ந்து செப்டம்பர் மாதம் 16ஆம் தேதி சூரியனும் வந்து உட்கார்றார். அப்போ சூரியன் புதன் சேர்க்கை கன்னி சுக தாயார் ஸ்தானத்தில் அப்படின்னும் போது இதில் அந்த காம்பினேஷன் மட்டும் பிரச்சனை இல்லைங்க. ஆனால் சனியனோட வக்ர பார்வை அவங்க மேலே இருக்குது. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, நான் ரொம்ப பெருசாக வந்து பிளான் பண்ணுறேன், பெருசாக வந்து அந்த சாதிக்க போகிறேன், பெருசாக வந்து ஒரு பிளானு அச்சீவ் பண்ண போகிறேன், ப்ராப்பகேட் பண்ணுறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொதப்புறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ எந்த விதத்தில் என்னோடய கம்ஃபர்ட்டுக்காக நான் ஒரு கார் வாங்கலான்னு போகிறேன், நான் நல்லா சம்பாதிக்கிறேன், எனக்கு அங்கே போய் பார்த்தோன்னே சாதா காரில் ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா சீப்பாக தெரியுது, எனக்கு ஒரு சூப்பர் டூப்பரான கார் வேணும், நான் ஜாக்வார் வாங்கணும்னு ஆசைப்பட்றேன். அப்போ என்ன ஆகும்னா அகலக்கால் வைக்கும்போது என்னோடய ஓவர் கான்ஃபிடென்ஸ்னால நான் வந்து தப்பாக போய் முடிஞ்சிடும். அந்த மாதிரி வாய்ப்பு உண்டு. அப்போ எப்பயுமே வந்துங்க நம்ம பெரிய புத்திசாலி அப்படின்னு நினைக்கக்கூடாது. காரணம் என்ன அப்படின்னா, நம்ம வந்து நம்மளுக்கு நிறைய திறமை இருக்குதுன்னு நினைக்கிறதுல தப்பு இல்லை. நான் தான் உலகத்துலேயே புத்திசாலி, என்னை தவிர யாருமே திறமைசாலி இல்லை, என்னை தவிர யாருமே புத்திசாலி இல்லை அப்படின்னு நினைக்கும் போது என்ன ஆகும்னா நம்ம மேற்கொண்டு நம்மளோட தேடுதல்கள் அப்படின்றது முறியடிக்கப்படும். அப்போ நம்மளோட புத்திசாலித்தனம் அப்படின்றது ஒரு ஸ்டேசஸ் ஆகி நின்றுடும். எப்பயுமே கான்ஃபிடென்ட் இருக்கலாம், எனக்கு மட்டும்தான் எல்லாம் தெரியும் அப்படின்ற ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஈகோவோ ஒரு ஆணவமோ இருக்கக்கூடாது. அந்த ஆணவம் அப்படின்றது மேலோங்க பார்க்கும். அந்த ஆணவத்தை அப்படியே தலைமையில தட்டி கம்முன்னு உட்கார வைங்க, பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஸோ எந்தெந்த விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு உங்களுக்கு சொல்லியிருப்பேன். அதுக்கும் மேலே உங்களுக்கு மற்ற பிளானட்டரி பொசிஷன் அப்படின்னு சொல்லும்போது 9ஆம் பாவம் அதிர்ஷ்டஸ்தானம் பாக்கியஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. பாக்கியஸ்தானத்தில் ராகு இருக்காங்க. பாக்கியஸ்தானத்தில் ராகு இருந்தால் நான் 10 ரூபாய் கேட்டால் அவன் 100 ரூபாய் கொடுப்பான், நான் 100 ரூபாய் கேட்டால் அவன் 1000 ரூபாய் கொடுப்பான், நான் ஒன்றுமே கேட்கலனாவும் வசதி வாய்ப்பு கொடுப்பான். காரணம் என்ன? அவன் ராகு ராட்சஸ், அள்ளி கொடுப்பான், கொடுத்துட்டு மறந்துடுவான். சனி கிள்ளி கொடுப்பான், கொடுத்துட்டு ஞாபகம் வச்சுப்பான். புரியுதுங்களா? அப்போ பாக்கியஸ்தானத்தில் ராகு இருக்காரு அப்படின்போது ஒன்று செய்யுங்க, சின்சியராக வேலை செய்யுங்க, அதுக்கான பலன் அப்படின்றது சாலிடாக வந்துடும். 9ஆம் பாவம் பாக்கியஸ்தானத்தில் ராகு, அதுக்கும் மேலே குருனோட பார்வை. அப்போ பாக்கியஸ்தானத்தில் ராகு இருந்து அவரால் சின்ன சின்ன ஒரு பைசா நம்மளுக்கு நெகட்டிவ் வருது அப்படின்னா கூட குருனோட பார்வை இருக்கிறதுனால 0 நெகட்டிவ் எஃபெக்ட்ஸ், அது ஒரு பெரிய ப்ளஸ். அதுக்கப்புறம் 10ஆம் பாவம் தொழில் ஸ்தானத்தில் சனி. தொழில் ஸ்தானத்தில் சனி பொதுவாக கர்ம சனி அப்படிம்பாங்க. நிறைய பேர் வந்து பாருங்கள் ஜோதிடர்கள் சொல்லும்போது தொழில் ஸ்தானத்தில் சனி கர்ம சனி பயங்கரமாக சம்பாதிப்பீங்க. 10லையும் 11லையும், அதாவது இன் ஜென்ரல் சொல்லுவாங்க 10ல் ஒரு பாவியானா இருக்கணும், 10ல் ஒரு பாம்பானா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. 10ல் பாவி ராகு இருந்தால் பிரச்சனை இல்லை, கேது இருந்தால் பிரச்சனை இல்லை, இங்கே எந்த பாவி வந்து உட்காந்துட்டுருக்கான் அப்படின்னு சனி உட்காந்துட்டுருக்கான். சனிக்கு ஒரு கெட்ட பழக்கம் உண்டுங்க. என்ன அப்படின்னா, அவன் கர்ம சனியாக வந்து உட்காந்துட்டுருக்கான் அப்படின்போது தொழிலில் நீ பயங்கரமாக டெவலப் ஆகலாம். ஆனால் எப்போ டெவலப் ஆகலாம், எப்படி டெவலப் ஆகலாம்? உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன். இப்போ நம்ம ஒரு கோயிலில் போய் யாகம் பண்ணுறோம் அப்படின்னா, அந்த யாகம் பண்ணும்போது நம்ம பார்ப்போம் அந்த கோயிலில் சாமி சிலை இருக்கும், புரோகிதர் இருப்பாங்க, புரோகிதருக்கு அசிஸ்டண்ட் இருப்பாங்க, கும்பம் இருக்கும், அதே மாதிரி பார்த்திங்கன்னா யாக குண்டம் இருக்கும், நெருப்பு இருக்கும், அந்த சமித்துக்கள் இருக்கும், இத்தனையும் இருக்கும் இல்லைங்களா? இப்போ சனி வந்து தொழில் ஸ்தானத்தில் உட்காந்துட்டுருக்கான் அப்படின்னும் போது, இப்போ எனக்கு சனி தொழில் ஸ்தானத்தில் உட்காந்துட்டுருக்கான், கர்ம சனியாக இருக்கான்னா நானே கடவுள்.
நானே பூமாலை, நானே யாககுண்டம், நானே அக்னி, நானே சமைத்து, நானே புரோகிதர், நானே புரோகிதரோட அசிஸ்டண்ட். அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் முதலாளியாக இருக்க முடியாது. உழைப்பாளியாக தொழிலாளியாக இருந்தால் மட்டும்தான் என் தொழிலை மேன்மை நிலைக்கு கொண்டு போக முடியும். எனக்கு நிறைய வசதி இருக்குது, நான் கால் மேலே கால் போட்டுட்டு மற்றவங்கள வேலை வாங்கணும் அப்படின்னு சனி அங்கே வந்து டெவலப்மெண்ட் அப்படின்றத ஸ்டேசஸ் பண்ணிவிடுவான். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நான் அனுபவத்தில் கண்ட உண்மை. பொதுவாக எனக்கு சொல்லி கொடுத்ததுலாம் என்னென்னா, கர்மஸ்தானத்தில் ஒரு சனி இருக்கான் அப்படின்னா அபரிவிதமான வளர்ச்சி இருக்கும் அப்படின்னு தான் சொல்லி கொடுத்தது. ஆனால் அனுபவத்தில் கண்ட உண்மை என்னென்னா, சனி எந்த பாவத்தில் உட்கார்ந்தாலும் உழைச்சா மட்டும்தான் உங்களுக்கு அப்லிஃப்ட்மெண்ட் அப்படின்றது உண்டு. அது ஏன் அனுபவத்தை உங்ககிட்ட நான் பகிர்றேன். சரி, ஆன் தி ஹோல் வந்து பாருங்கள், மிதுனம் ஒத்த வார்த்தையில் சொல்லுங்கள் எங்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் எப்படிங்க இருக்கும் அப்படின்னா, நான் சொல்லிட்டேங்க எந்தெந்த விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணும்னு சொல்லியிருக்கேன். அந்தந்த விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்து ஓவராக பேசாமல் அமைதியாக இருக்கிறீங்க அப்படின்னா மிதுனம் இந்த செப்டம்பர் மாதம் எக்ஸலண்ட்டாக இருக்கும். வாழ்த்துக்கள்.